வழி தெரியாமல் இருக்கிற போது அதற்கு வழிகாட்டினார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் புரியும். ஏன்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா, நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே எனக்கு 87லேருந்து நல்லா தெரியும். அவர் புரட்சி தலைவரிடமும் அம்மா அவர்களிடமும், குறிப்பாக அம்மா அவர்கள் காலத்தில் அந்த 29 ஆண்டுகளில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளிலும் விசுவாசமிக்க தொண்டராக இருந்தவர். அவர் இன்றைக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த பொழுது தனக்கு ஒரு கட்சியில், அது மக்களால் பேசப்படுகின்ற ஒரு புதிய கட்சியில் தனக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பதை அவர் பெருமையாக நினைக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எனக்கு நீங்கள் சொல்லி தான் அந்த தகவல்லாம், நான் வதந்திகள் தகவல்கள் அடிப்படையிலலாம் நான் எதையும் ஊர்ஜிதப்படுத்தாமல் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன், எதையும் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு அது நீங்கள் சொல்கிறது தான், அந்த தகவலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அதான் விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க. அது சில பேருக்கு அதுபோல் நடவடிக்கை ஏற்பட்டாங்கன்னா அது அவர்களுடைய வீழ்ச்சியை தான் குறிக்கும், எந்த கட்சியாக இருந்தாலும். நான் சொல்கிறதுங்க சுயநலத்தில் சொல்லலை. ஒரு அம்மாவின் தொண்டனாக எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும், நாங்கள் எந்த தவறும் செய்யாத போதே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும், ஒரு அம்மாவின் தொண்டனாக ஒரு கருத்தை நான் சொல்வது, அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்தால்தான் வெற்றி என்பது சாத்தியமாகும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் இன்னைக்கு சொன்ன உடனே தொலைக்காட்சியில் தினகரன் மெலோடவுன் ஆயிட்டாரு, மைல்டு ஆயிட்டாரு அப்படி இல்லை. நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். என்னுடைய நீண்ட நாள் கருத்து அதுதான். அதுபோல என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை 3 மாதங்கள்ல நான் உங்களுக்கு கிளியரா பட்டி தொட்டி எல்லாம் தெரிகிற மாதிரி சொல்லிட்டேன். அதனால திரும்ப திரும்ப அதை நீங்க கேட்டு நான் பதில் சொல்றது ஏதோ நான் மெலோடவுன் ஆயிட்டேனோ, நான் வேற ஏதோ அழுத்தத்திற்கு அடிபணிகிறேனோ, இல்லை நான் மனமாற்றம் ஏற்பட்டனோங்கிறது கிடையாது. எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. ஒருத்தங்களை அழுத்தம் கொடுத்து ஒரு தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் தொண்டர்கள் கேட்பார்களா? எங்கள் ஓட் பேங்க், எங்களுக்காக உள்ள ஓட் பேங்க் அதெல்லாம் மதிப்பாங்களா? அதனால் எந்த ஒரு அரசியல் அனுபவம் உள்ள எந்த ஒரு கட்சியும் அவர்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு சக்தி இருந்தாலும் அந்த செயலை செய்ய மாட்டார்கள். யாரிடமும் அன்போட மரியாதையோடு அணுகிதான் அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எந்த ஒரு கட்சியும் செய்யும். அது பெரிய பவர்ஃபுல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத சாதாரண புதிய கட்சியாக இருந்தாலும். அதனால நீங்கள் யூகங்களுக்கும் வர்ற தகவல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்திகளை சொன்னால் அதெல்லாம் எனக்கு பதில் தெரியாது. அதெல்லாம் நீங்களா போடுற வதந்தியை நம்பி நீங்கள் செய்தியாக பரப்பி சிண்டு முடிஞ்சு விட பார்த்தீங்க. அதில் நான் அந்த வதந்தி வர்றதுக்கு முன்பே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பொதுவெளியில் சொன்னேன், இது மாதிரி வதந்திகள்லாம் சில பேர் கிளப்புறாங்க, அதை விதைக்கின்ற அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது தெரியும், அந்த கிருஷ்ணமூர்த்தியோட கைத்தடிகள் இதை விதைக்கிறார்கள், அதில் தயவு செய்து எங்கள் தொண்டர்களும் ஊடகங்களும் அதில் பலியாகாதீங்கன்னு சொன்னேன். நீங்கள் அது உங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு தொலைக்காட்சியும் நடுநிலையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு விருப்பங்கள், அவர்களுக்கு நிலைப்பாடு, அவர்களுக்கு அழுத்தங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அதை ஒவ்வொரு மாதிரி அதை டிசெக்ஷன் பண்ணி அதில் வர்ற நெறியாளர் ஒரு மாதிரியும் அதில் செய்தியில் வேற மாதிரியும் எல்லாம் பல மாதிரி கேலி கூத்தா வந்துட்டு இருக்கு. ஒரே தொலைக்காட்சியில் செய்தியில் என்னை விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ நானே டிவியை பார்த்துட்டு இருக்கேன். யார் பார்ப்ப கூட விஜய் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. அதே தொலைக்காட்சி தினகரன் தான் டிவிக்காக குரல் கொடுத்துருக்காரு, டிவிக்கு அவர்களோட பேசுவதாக தெரியவில்லை. இப்பொழுது அதுக்கு இப்போ பதில்
இப்பொழுதுதான் செங்கோட்டையன் வந்து பேசுறாரு. நீங்க என்ன சொன்னாலும் எங்களோட யார் யார் பேசுறாங்க, எந்தெந்த கட்சி, நான் இன்னைக்கு ஒண்டியும் நான் ஃபைனலாக சொல்றேன். இதுக்கு மேல திருச்சியில் சொல்ல மாட்டேன். கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை இப்பொழுது நேற்றல்ல 5-6 மாதங்களாக, நான் என்டிஏ கூட்டணியில் இருந்த காலத்திலேயே சில கட்சிகளும் என்டிஏ விட்டு வெளியேறிய பிறகு கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் என்னை அணுகி எங்கள் கட்சி அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல. இத்தனை சீட்டு கொடுத்தா அந்த கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவும் நாங்கள் எடுக்கல. இன்னும் டைம் இருக்கு. என்ன நாட்டு நடப்பெல்லாம் பார்ப்போம். வலுவாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற திமுக கூட்டணியில் என்ன நடக்குது, அங்கே காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில் இருக்கு, அதுக்கு என்ன சீட்டு ஒதுக்கி முடிச்சிட்டாங்களா, விசிகேவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்குதா, மதிமுகவிற்கு சீட்டு ஒதுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கா, கம்யூனிஸ்டுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அவர்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதற்கப்புறம் நான் ஒரு கூட்டணிக்கு போகிறத பற்றி சொல்வது அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிடல. எங்களுக்கு அந்த கால அவகாசம் இருக்குது. கால அவகாசத்துக்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் எங்களை அர்ஜி பண்ணுறதுனாலையோ அவசரப்படுத்துறதுனாலையோ நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. எங்கள் நிர்வாகிகளோட நான் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டங்கள்லாம் இன்னும் தான் வரும்.